இன்றைக்கி நம்ம கேசரி தான் செய்ய போகிறோம். பலருக்கு கேசரி வந்து கெட்டி கெட்டியாக வரும், அப்படி இல்லாமல் எவ்வளவு சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி அதில் முந்திரியும் திராட்சையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. மொறுமொறுப்பு வர வரைக்கும் எந்த அளவுக்கு வதங்கி வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த திராட்சை வந்து வதங்கி இல்லாமல் கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கும், அதுதான் இதோட ஸ்டேஜ். அப்போ நம்ம எடுத்துடலாம். அதே நெய்யில் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லைன்னா அதே நெய்யில் தேவையான அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. ரவை எடுத்து அதையும் இன்னொரு வாட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நெய்யில் நீங்கள் ரவையை வறுக்கும் போது இன்னமும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா கட்டிப்படாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ரவையை. கேசரியை பொறுத்த வரைக்கும் இதோட அளவு என்னன்னா, 1 கப் ரவைக்கு 3 கப் வந்து தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி 2 கப் சர்க்கரை எடுத்துக்கணும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா 1:2:3, அதாவது 1 பங்கு ரவை, 2 பங்கு சர்க்கரை, 3 பங்கு தண்ணி. இதுதான் அளவு. ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வறுத்த ரவையை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அதே பாத்திரத்தில் இப்போ தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி வந்து எடுத்துக்கிட்டோம். தண்ணி எடுத்தோடனே இதில் தேவையான அளவு கலருக்கு தகுந்த மாதிரி கேசரி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் கலர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க மஞ்சத்தூள் லைட்டாக போட்டால் போதும். அது ஒரு எல்லோயிஷ் கலரில் சூப்பராக இருக்கும். மஞ்சத்தூள் வாடையெல்லாம் வரவே வராது. ஆனால் இன்னைக்கு நான் கேசரி பவுடர் தான் எடுத்திருக்கேன். கேசரி பவுடர் தேவையான அளவுக்கு போட்டு தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இதில் 2 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியிலேயே ஏலக்காய் வந்து நல்ல ஸ்மெல் கொடுக்கும். நம்ம தனியாக போகிறத விட தண்ணியிலேயே நல்லா கொதிச்சு வரும்போது கேசரியில் அதோட டேஸ்ட் வந்து இன்னும் அல்டிமேட்டாக தரும். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சோடனே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது சர்க்கரையுடைய டேஸ்ட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை வந்து சேர்க்கணும். ஒரேடியாக கொட்டாமல் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த தண்ணியில் வந்து சேர்த்துக்கிட்டே வரணும். நான் வந்து அவசரத்தில் வேகமாக கொட்டவும் ஒரு சில இடங்களில் கட்டிப்பட்டாலும் இப்படி நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கும்போது அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிரும். ஆனால் கேசரி செய்யும்போது மட்டும் நீங்கள் விட்டுட்டு எங்கிட்டும் நகரக்கூடாது. அதை அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா வரும். இங்கே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நல்லா கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேர் தண்ணியிலேயே சர்க்கரை போட்டுருவாங்க, ஆனால் அப்படி போட வேண்டாம். அது வந்து உங்கள் விருப்பம் தான். ஆனால் நான் வந்து எப்போதுமே இது மாதிரி நல்ல கேசரி திரண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் சர்க்கரை வந்து ஆட் பண்ணுவேன். 1க்கு 2 பங்கு சர்க்கரை வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து நல்லா அந்த கட்டி இல்லாமல் நல்லாவே கிளறி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு வந்து நம்ம சர்க்கரை வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எப்படி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா, அல்வா பதத்தில் இருக்கா. இந்த டைமில் வந்து சர்க்கரை தேவையான அளவுக்கு வந்து சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணி கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஆனால் நான் அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறும் போது கெட்டியான கேசரி கூட இப்போ நல்லா தளர்ந்து வரும். எவ்வளோக்கு எவ்வளவு தளர்ந்து வருது பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம தேவையான அளவுக்கு நெய் வந்து ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருந்துருப்போம். இல்லைனா சூடாக இல்லைனாலும் பரவாயில்ல, நெய்யோ இல்லை எண்ணெயோ நீங்கள் வந்து இதில் தாராளமாக ஆட் பண்ணிங்கன்னா நல்லா கொல்லன்னு நம்ம ஹோட்டலில் இல்லைன்னா கல்யாண மண்டபங்களில் அப்படியே நெய் வடிய வச்சுருப்பாங்க தெரியுமா, அது மாதிரி வரும். நம்ம வந்து இப்போ வந்து அந்த அளவுக்குலாம் செய்ய போகிறதில்ல, வீட்டுக்கு கொஞ்சம் தான் அப்படிங்கிறதுனால மேலால் லைட்டாக தான் நம்ம நெய் ஊற்ற போகிறோம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா இது மாதிரி சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் வந்து நம்ம வெளியில் கொடுக்காம இது மாதிரி கொடுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை இப்போ இதில் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு நெய் மேலால் லைட்டாக ஊற்றி விட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், கேசரி ரெடி. இது வந்து அவ்வளவுதாங்க, சிம்பிளான கல்யாண மண்டபத்தில் வைக்கிற அளவுக்கு அவ்வளவு டேஸ்டான கேசரி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன டிஷ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுவோம்.